இந்த ஆதவர்ஜுனா கூட்டத்துல எவனோ கண்ணாடி பாட்டில தூக்கி அடிச்சிட்டு இருக்காம போல இருக்கு. அந்த கண்ணாடி பாட்டில இவன் ஹைட்டுக்கு எப்படி தேடி அந்த ஓட கண்டுபிடிச்சான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் கத்துறான் ஸ்டேஜ்ல நின்னு, முக ஸ்டாலின் சார் எவ்வளவுதான் அடிப்பீங்க, நிறுத்துங்க இதோட, நாங்க அடிச்சா தாங்க மாட்டீங்கன்றான். ஐயோ, உன் கூட்டத்துக்கு வந்து குடிச்சிட்டு அவனை தூக்கி போட்டிருப்பான்டா. அதுக்குதான் போயிட்டு அந்த ஆளை கேட்டாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அவங்க எல்லாம் தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஓடுல நான் எழுதியா இருக்குது டிஎம்கே, நாங்க தூக்கி போட்டோம்னு. பைத்தியமாடா நீ. ஐயோ, ஆளு வளர்ந்துருக்கானே தவிர அவனுக்கு சுத்தமா அறிவு இல்லைங்க. ஸ்டாலின் தான் தூக்கி போட்டாரு. யூ ஹாவ் பால்ஸ் இருந்தா போய் கம்ப்ளைண்ட் கொடு ஸ்டாலின் மேல, போ கம்ப்ளைண்ட் கொடு. நான் திருப்பி யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஆஃப்டர் எலெக்ஷன் ரியாலிட்டி நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க போறீங்க, ஓகேவா? அதை விட்டுருங்க. ஏன்னா இவன் இன்னுமே வந்து இந்த பழிப்போடும் அரசியல்னு சொல்லுவாங்க. எதனா ஒண்ணு எடுத்து இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழி போடுற அரசியல் தான் அவன் பண்ணிட்டு. அது தூக்கி போட்டவன் திமுக காரன் தான் எனக்கு எப்படி தெரியும்? அந்த கூட்டத்துல திமுக காரன் தான் வந்து அதை தூக்கி போட்டான்னா, அப்ப அந்த கூட்டத்துல ஒரு 10-15 பேர் அவன் சேஃப்டிக்கு நிப்பான். உன் கூட்டத்துக்கு வர்றதுலேயே பாதி பேர் அப்ப திமுக காரன் தானா? உன் காரையவன், உன் டிவிகே காரையவனும் வர்றது கிடையாதா? ஆள் வளர்ந்துருக்கானே தவிர அவனுக்கு சுத்தமா அறிவு கிடையாது.